நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய். திமுக 75 ஆண்டுகால கட்சி, நீங்கள் இப்போதுதான் லாலிபாப் சாப்பிடும் பேபி என விஜயை மறைமுகமாக விமர்சித்து பேசியிருக்கிறார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடக்கம் முதலே திமுக தாவேக்கு இடையேதான் போட்டி என்றும் தமிழக தேர்தல் களத்தில் இருமுனை போட்டிதான் நிலவுவதாக கூறி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சுருக்கமா சொல்லணும்னா டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற தேர்தல். இந்த நிலையில் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். முதலில் விஜயகாந்தை போன்று வாக்கு சதவீதத்தை நிரூபியுங்கள், பின்னர் திமுகவுடன் போட்டி என டயலாக் பேசலாம் என கூறிய பிரேமலதா இதை செய்யவில்லை என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என விமர்சித்தார். மேலும் திமுக 75 ஆண்டுகாலமாக அரசியல் செய்யும் கட்சி, ஆனால் நீங்கள் லாலிபாப் சாப்பிடும் பேபி என்றும் அரசியலில் நீங்கள் நாயகன் அல்ல சின்ன பையன்தான் என விஜயின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். மேலும் சினிமாவில் இருந்து விஜயகாந்த், கமல் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாலும் களத்தில் இறங்கி மக்கள் பணி செய்தால் மட்டுமே வெல்ல முடியும், ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு வெற்றி பெற முடியாது என விஜய்க்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும், களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல்.